வாங்க அஸ்பர்கர் சிண்ட்ரோம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். இது உலகத்தை ஒரு புது கோணத்துல பாக்குறது. இன்னைக்கு சர்வதேச அஸ்பர்கர் தினம். இத பத்தி பேச இதுதான் சரியான நாள். அப்போ அஸ்பர்கர் சிண்ட்ரோம்னா என்ன? வாங்க விளக்கமா பார்க்கலாம். இது ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரம் கோட். சிம்பிளா சொல்லணும்னா ASDல இதுவும் ஒண்ணு. இத ரெண்டு பக்கமும் பார்க்கணும். அதாவது சவான்கள் அப்புறம் பலங்கள். சிலருக்கு மத்தவங்க கூட பழகுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இதனால அவங்க தனிமைய உணரலாம். ஆனா இதுவே அவங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற தனித்துவமான திறமைகளுக்கும் ஒரு காரணம். துரதிர்ஷ்டவசமா இதனால நிறைய தவறான நம்பிக்கைகள் இருக்கு. அதையெல்லாம் இப்ப சரி பண்ணலாம். முதல்ல அவங்களால பேச முடியாதுன்னு ஒரு கட்டுக்கதை இருக்கு. ஆனா உண்மை அது இல்ல. அடுத்து அவங்க சமூகத்துக்கு ஒரு இடையூறுன்னு சொல்றாங்க. ஆனா நாம ஏத்துக்கிட்டா போதும், உறவுகள் மேம்படும். அவங்களுக்கு திறமை கம்மின்னு சொல்றதும் ஒரு பெரிய தப்பு. அவங்க ஆர்வம் காட்டுற துறைகள்ல கில்லாடியா இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், அவங்க எல்லாரும் ஒண்ணில்ல, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. வரலாறுல பார்த்தா அஸ்பர்கர்ஸோட பல சாதனையாளர்கள் இருந்திருக்காங்க. அவங்க நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். உதாரணத்துக்கு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் நம்ம பிரபஞ்சத்தையே வேற மாதிரி பார்க்க வச்சவர். அதே மாதிரி ஜேம்ஸ் ஹெண்டர்சன் இசை கலைன்னு அசாதாரணமான பங்களிப்பு கொடுத்திருக்காரு. சமீபத்துல சூசன் பாயில் தன்னோட புகழ் மூலியமா இத பத்தின விழிப்புணர்வை அதிகமாக்குறாங்க. இவங்களோட கதைகள் ஒரு பெரிய பாடத்தை சொல்லுது. வேற்றுமைகளை ஏத்துக்கிட்டா திறமைகள் வெளிப்படும். சரி, இதுல நம்மளோட பங்கு என்ன? நாம எப்படி உதவலாம்? நாம எப்படி சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கலாமா? இதோ 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஒவ்வொரு மூளைக்கும் ஒரு தனி மதிப்பு இருக்கு. ஒவ்வொரு திறமைக்கும் ஒரு ஒளி இருக்கு. இத மறக்க வேண்டாம்.